தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கார்த்தி ரேவதியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. செக்கப்புக்காக வந்திருக்காங்க. டாக்டரும் ரேவதியை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில் வரும்போது ரேவதி அவங்களுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து ரேவதி கிட்ட, என்ன ஹாஸ்பிட்டல்லாம் வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரேவதியும் வெக்கப்பட்டுக்கிட்டு, ஆமாம் நான் கன்சீவாக இருக்கேன், அதனால தான் செக்கப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் இங்கே கார்த்தி ஷாக் ஆகுறாங்க. ஸோ அந்த இடத்துல நான் குழந்தை வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் தான் அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் கார்த்திக் ரேவதியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது கார்த்தி ரேவதி கிட்ட, ஏன் இப்படிலாம் நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்ல, நீ மனசு வச்சா அதுவும் நடக்கும் தான் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே ரேவதி ஒரு பக்கம் சொல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, வீட்டில் ஒரே ரூமில் தானே இருக்கும், அப்படி என்ன பேச போகிறேன்னு சொல்லி கார்த்தி ரேவதி கிட்டே கேட்க, ஆமாம் ஒரே ரூமில் தான் இருக்குன்னு பேர், அப்படியே கொஞ்சம் கொலாபுரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹோட்டலுக்கு போகிறாங்க. 2 பேரும் வந்து சாப்பிட்றாங்க. அடுத்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இது சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்த செகண்ட் இந்த சந்தோஷத்தை காலி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். சாமுண்டீஸ்வரி ஏற்பாடு பண்ண அந்த டிடெக்டிவ் அவங்கக்கிட்ட வந்து இளையராஜா பரமேஸ்வரியுடைய பேரன் இல்லை அப்படின்றத சொல்லியாச்சு. இந்த விஷயத்தை கார்த்தி, பாட்டி, மாமா, மயில்வாகனம், ரேவதி இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல எல்லாருமே செம ஷாக் ஆகுறாங்க. இது பெரும் பிரச்சனையில் போய் முடியுமே அப்படின்னு மயில்வாகனம் ஒரு பக்கம் சொல்ல, அப்போது சாமுண்டீஸ்வரிக்கு நீ தான் என் பேருன்னு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் கேட்க, ஆனால் தெரியல, இருந்தாலும் தெரியறதுக்கு முன்னாடி நானே உண்மையை சொல்லலான்னு இருக்கேன்னு இங்கே கார்த்தி ஒரு பக்கம் சொல்ல, எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகுறதுன்னு ரேவதி ஒரு பக்கம் பயப்பட, என்ன நடந்தாலும் நானே அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு கார்த்தி ஒரு பக்கம் முடிவெடுக்க, 2 விதமான ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. ஸோ கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்வாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஒருவேளை சாமுண்டீஸ்வரியே இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது பெரும் பிரச்சனையில் தான் போய் முடியும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும். ஸோ அதே சமயம் 1000 எபிசோடு வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனல் சார்பாக இந்த டீமுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உங்களுடைய வாழ்த்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னிச்சிறகு.